மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தெய்வமாக வளர்ந்தாரம்மா தெய்வ மகன் அவதானம்மா தேவன் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தேவன் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தெய்வமாக வளர்ந்தாரம்மா தெய்வ மகன் அவதானம்மா பிறந்த முத்து தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தெய்வமாக வளர்ந்தாரம்மா தெய்வ மகன் அவதானம்மா தேவர் மகன் வாழ்ந்து மறைந்தாரம்மா வள்ளல் அவதானம்மா தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தெய்வமாக வளர்ந்தாரம்மா தெய்வ மகன் அவதானம்மா மகன் வாழ்ந்து மறைந்தாரம்மா வள்ளல் அவதானம்மா தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தெய்வமாக வளர்ந்தாரம்மா தெய்வ மகன் அவதானம்மா வாழ்ந்து மறைந்தாரம்மா வள்ளல் அவதானம்மா தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தேவர் மகன் பாதம் தொட்டு தென்னாட்டில் பிறந்த முத்து தெய்வமாக வளர்ந்தாரம்மா தெய்வ மகன் அவதானம்மா சிங்க மகன் அவதானம்மா
பாடலை பாராட்டி கொண்டுலாவை சேர்ந்த அன்பு சோழர் கருணன் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பு சொன்னார்கள். அன்பளிப்படுத்த நமது கொண்டுலாவை சேர்ந்த கருணன் அவர்கள் என்னுடைய கலைக்குழு சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், பொதுகுளம் அன்பு சோதரர் எங்கே சென்றாலும் நாம் இந்த பக்கத்தில் வந்துட்டால் அன்பளிப்பு கொடுக்குறதுக்காக வந்துடுறப்பல பொதுகுலத்தை சேர்ந்த கதிரேசன் ஆசாரி அன்பு சோதரர் அவர்கள் பாடலை பாராட்டி அன்பளிப்பு செய்த அன்பு கதிரேசன் அன்பு சோதரர் என்னுடைய கலைக்குழு சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறை சும்மா இல்ல. சரிங்க மாமா, சரிங்க மாமா. இங்க இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. எப்படி இந்த பப்புனுக்காரன் பிள்ளை வெளியே வரப்ப ஏதோ பாடுறாங்க, ஒரு மயிரும் புரியுது இல்லையா? இது இப்படித்தான் இருக்கும். நாங்க பாடுற பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க நாடகத்தை பார்க்க மாட்டீங்க. புரியாம இருக்கிற கடைசி வரைக்கும் நல்லதுங்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா ஒண்ணும் புரியாதுங்க. ஆகியா சிறப்பாக இந்த நாடகத்தை காண வருகிறது வந்துள்ள அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உடன்பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகிறது வந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகியால் மசை குற்றம், பூதிகாலியல் குற்றம், எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி சரி குணம் என்பதை மட்டும் எங்கள் கைகள் கொண்டு. ஏன்னா நாங்க எல்லாம் தப்பு செய்யற ஆளுங்க கிடையாதுதான். நான் நம்ம ஊர்ல கிடையாது நாடகம் போட்டிருக்காங்க. எப்படி பப்பு டான்ஸோ எப்படி நடிகர்களோ நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் எல்லாமே புள்ள அரிச்சந்திர வகையை சார்ந்தவர்கள் தான். நாங்கெல்லாம் பொய்யே பேச மாட்டோம். என்னங்க மச்சான்? ஆமா ஆமா. அதனால உண்மையை உறக்க சொல்லுவோம். ஏன்னா ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஊருக்கு அட்வைஸ் நிறைய பண்ணலாம். சரி, ஊருக்கு உபதேசம் எல்லா பேரும் பண்ணலாம். ஆனா பண்ற நம்ம சரியா இருக்கணும். அதான் முக்கியம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நல்லது யாரு வேணாலும் சொல்லலாம். ஆனா சொல்லுற ஆளு சரியா இருந்தாத்த நல்லது எல்லா பேரும் எடுத்துக்கிடுவாங்க. கண்டிப்பா. இதுக்கு என்ன ஒரு கதை கேட்டீங்கன்னா,
இந்த நாய் இருக்குல்ல நாய், ஆமா, இந்த நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு ஒண்ணு போட்டுச்சான். நாய்களா சேர்ந்து நாய்கள்லாம் சேர்ந்து பாரா. அதுல ஒரு தலைவர் நாய் இருந்திருக்கு, அதுல தொண்டர் நாய் ஃபுல்லா இருந்திருக்குது. சரி, அதுல ஒரு தலைவர் நாய் எல்லா நாயும் கூப்பிட்டு சொல்லிச்சான், ஏய் நாய்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சரி, என்ன தலைவரே அம்புட்டு நாயும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கு. சரி, இந்த மனுஷ பயலுங்க எப்ப பார்த்தாலும் நம்மள கேவலமாவே பேசுறாங்க. என்ன தலைவர் நம்மள கேவலமா பேசுறாங்க? ஆமா, இவங்களுக்குள்ள எப்ப பாரு சண்டை ஓட்டாலும் நம்மள பத்தி தான் பேசுறாங்க. என்ன தலைவரே ஒண்ணுமே புரியலையே. சரி, நல்லா பாரு, மனுஷனுக்கு மனுஷன் சண்டை ஓட்டா நம்மளத்தான் கேவலமா பேசுறியா? எப்படி? அட பிச்சைக்காரன் நாயே, ஆமா, அட தெருப்பொறிக்கு நாயே, அட திருட்டு நாயே, பாத்தியா, கேவலப்பட்ட நாயே, விளங்காத நாயே. எப்ப பார்த்தாலும் நம்மளவே குறை சொல்லி பேசுறாங்க. ஆமா, இதனால மனுஷன் ஏன் நம்மளை பத்தி பேசுறான்? மனுஷன் போடுற எச்சி சோத்தை நம்ம போய் தின்றதுனாலதான் நம்மள அவங்க கேவலமா நினைக்கிறாங்க. சரி, அதனால தலைவர் நான் சொல்றேன், இனிமே மனுஷன் இங்க போடுற எச்சி சோத்தை நம்ம தின்ன கூடாது. என்னடா இத தின்ன கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டுருவோம். பொதுக்கூட்டத்துல போட்டாச்சு. எங்க போடுவோம்? எங்க? மெட்ராஸ்ல போய் தீர்மானத்தை போடுவோம். மாநாட்டுலயா? இங்கதானே தலைநகர் மாநாட்டுல. இந்த தலைவர் நாயை கூப்பிட்டுக்கிட்டு தொண்டர் நாயை கத்திக்கிட்டு போகுது. சரி, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? எதுக்கு போதுங்க? எதுக்கு? எச்சி சொத்தை தின்ன கூடாதுன்ற சட்டத்தை நிறைவேற்ற போதுங்க. ஓ, மெட்ராஸ்ல போய் காலை வைக்க. சரி, ஒரு பக்கெட்டு காது குத்து வீடு, ஒரு பக்கெட்டு கல்யாண வீடு சென்னையில இலைய கொண்டு வந்து கொட்டி இருந்திருக்காங்க. சரி, இந்த சட்டம் போட்டம் தலைவர் நாயத்தை ஓடி போய் நக்கி இருந்திருக்குது. இந்த மானகட்டம் முண்டை நீ இல்ல சரியா இருந்திருக்கணும். நீ என்ன ஊரு பேர்ல நொட்ட சொல்றது? பாத்தியா, இப்படித்தான் சொல்ற ஆளு நம்ம சரியா இருந்தோம்னு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, சொல்ற ஆள் நம்ம சரியா இருந்தோம்னா வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. உண்மைதானே? என்ன உண்மைதானே? கண்டிப்பா. ஆனா யார்கிட்ட வேணாலும் வாயில இருக்கலாம். சரி, பெண்கள்ல ஒரு விஷயம் எல்லாம் சொல்ல கேட்டுக்கோ. ஆம்பளைய பொறுத்தளவு நம்ம ஆம்பளை மல்லு பாஞ்சு கத்துவோம் குத்துவோம். சரி, ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை வந்துட்டா. ஆமா, ஆனா பொம்பளைக்கு பொம்பளை சண்டை வந்துட்டா பொம்பளைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? எது? வாய் மட்டும்தான். இத வச்சே பேச்சே ஒப்பேத்து புரிஞ்சு. ஆனா யாரு வாயில வேணாலும் விழுகலாம். சரி, ஒரு சில பொம்பளைக்கு கர்நாக்கு படைச்சிருக்கேன். ஆமா, அந்த பொம்பளை வாயில மட்டும் விழக்கூடாது. ஆமா மச்சான் சொல்ற விளக்க. இந்த கர்நாக்கு படைச்ச பொம்பளை நாக்குல மட்டும் விழக்கூடாது இருக்காங்க. இப்படித்தான் ஊருக்குள்ள ஒரு கர்நாக்கு படைச்ச பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. சரி, அவ என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்குமா. பாத்தியா, அப்படியே பலிக்குமா. சரி, ஒரு நாள் வீதியில நடந்து போக கைத்தண்டி முருங்கை மரத்து குச்சியில ஒரு 500 முருங்கக்கா காய்ச்சி தொங்க. என்னடா இது என்னடி அதிசயமா இருக்கு? அதானே, குச்சி சிறுசா இருக்கு, காய் இம்புட்டு இருக்குன்னு சொல்ல உடனே முருங்கை மரம் சொடுக்குன்னு உடைஞ்சு வந்துருச்சு. அடுத்த தெருவுக்கு போயிருந்திருக்கா. சரி, இந்த இடுப்போசர்தே ஒரு பசுமாடு ஒரு தேரத்துக்கு 5-6 லிட்டர் பால் கறந்துருக்கு. என்னடா அது? என்ன மாடு சிறுசா இருக்கு, பால் மட்டும் இம்புட்டு கறக்குதுன்னு சொல்ல மாடு அங்கனே போட்டுன்னு செத்து போச்சு. இப்படி ஒரு நாக்காடாது. இத ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். சரி, இவ என்ன சொன்னாலும் பலிக்குது, இவளை நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த பார்த்தவன் என்ன பண்ணிருக்கான்டா? சரி, இவன் ஒரு ஏக்கர்ல நெல்லு நாத்து நட்டு இருந்திருக்கான். சரி, இந்த நாத்து போல களை மண்டி போய் கிடந்திருக்கு. வரும்ல, களை வரும் இல்லையா? இப்ப இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த நாத்துல களையும் எடுக்கணும், ஆமா, காசும் கொடுக்க கூடாது. ஐடியா செலவும் ஆக கூடாது. சரி, கலையும் எடுக்கணும். அது எப்படி? இவன் நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த பொம்பளை என்ன சொன்னாலும் பலிக்குது. ஆமா, இவளை எப்படியாவது நம்ம வயக்காட்டுக்கு கூட்டிட்டு போய் இம்புட்டு புல்லான்னு சொன்னா புல்லா கருகி போயிடும். காசு மிச்சம், நமக்கு களை எடுக்கிற காசு மிச்சம் மட்டும் இவளுக்கு ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுத்து சைக்கிள்ல உட்கார வச்சு தோட்டத்துக்கு கூட்டி போறியா? ஆமா, தங்கச்சி அண்ணன் வயக்காட்ட பாரு, அண்ணன் வயக்காட்ட பாரு. சரி, அவன் நெல்ல பாரு, நெல்லுக்குள்ள புல்ல பாரு, புல்ல பாருன்றியா, அந்த இடத்தை அழுத்துறியா சொல்லுவேன். சரி, இந்த லூசு முண்ட டீயும் பண்ணு திண்ட மமதையில சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்லிப்புட்டா, இம்புட்டு நெல்லுக்கு மத்தியில புல்லுன்னு சொல்றதுக்கு பத்தியில சரி இம்புட்டு புல்லுக்கு மத்தியில நெல்லா இருக்கேன்னு சொல்ல உள்ள நெல்லு நாத்தும் ஒரு மீறி இல்லாம கருகி போச்சு. வெறும் புல்லா போச்சு. ஒரு புல்ல இது என்ன பண்ணுதுங்க? ஒவ்வொரு வாய்க்கு நல்லா இருக்கும், ஒவ்வொரு வாய்க்கு நல்லா இல்லாம போகும். இது நமக்கு தேவையா? ஆனா இதுக்கு மட்டும் கோரஸா சொல்றாங்க. ஐயப்பா, ஐயா வாயுள்ள புள்ள பொழைக்க முடியும். கண்டிப்பா வாய் இருந்தா தானங்க. ஆமா, பப்புனுக்கார நாளா வாய வச்ச மட்டும் தான் பொழைக்கிறேன். நான் மட்டும் இந்த மைக்கில பேசலன்னா சும்மா ஊம மாதிரி 4 பேர் முன்ன செருப்பு அடிக்க மாட்டாங்களா? அதானே உண்மை.
மச்சான் ஒரு மனுஷன் உழைக்கிறது காசு பணம் சம்பாதிக்க. ஆமா. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். கண்டிப்பா. அது நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. இப்படி 4 மக்க மனசுல சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்க மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மச்சான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. சரி. ஃபுல்லா ஒரே மஞ்சச்சாலை. சரி. என்ன என்ன மாரியம்மன் கோயில் அக்னி பால் குடம் திருவிழாலாம் அப்படிதான் ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு நான் நாடகத்துக்கு கடாத்தரைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஐயா என் மேல ஒரு கேஸ் ஆகி போச்சு. ஆமா. அந்த கிழவி இல்ல, அந்த கிழவி கொண்ட கேஸ்ல நாசம் பார்த்து போறவனே எங்க ஊர்லயும் திருவிழா வச்சிருந்தாங்க. சரி. எங்க ஊர்ல முளைப்பாரி திருவிழா. ஊரே முளைப்பாரி ஓட்டுருந்துச்சு. சரி. நான் இதை பார்த்துட்டு அம்மிக்கிட்டு இருக்காம நானும் நாடகத்துக்கு போய் நானும் ஒரு 3 மண்கலத்துல நானும் முளைப்பாரி வளர்த்து வச்சிருந்தேன். இடுப்போசறது குழந்தை முளைப்பாரி. நல்ல சந்தோஷம் தானே. முளைப்பாரி வளர்த்தா அம்மிக்கிட்டு இருக்க கூடாது. முளைப்பாரியும் நானும் சேர்ந்து போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல போட்டு விட்டு 5 போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. முளைப்பாரி வளர்த்ததுக்கு என்ன போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க? நான் வளர்த்த முளைப்பாரி எல்லாம் கஞ்சா செடியா. அப்புறம் இவங்க கிட்ட விதை வாங்கினா இல்ல படி சும்மா இருக்க மாட்டியா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை எதுக்கு வம்பு தேவையாது? சும்மா இருக்க பாச்சா. நீங்க வேற நல்லா இருக்கணும், எல்லா பேரும் நாடகத்தை எல்லாம் பார்க்கணும். நேரம் நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அதனால காலத்தை ரொம்ப அனுசரிக்கணும்ல. கண்டிப்பா. நம்ம காலம் அறியாம வேலை செய்தவன் கோலம் வந்து குரங்குக்கு ஒப்பாவான. அதுதான் உண்மை. குரங்க மாறக்கூடாது. நம்மளும் வந்த வேலையை பார்க்கணும். ஐயா கொஞ்சம் வணங்கணும். அண்ணே பவன் காமிக்காக வேடை பெற்றடிக்கும் அன்பு மகன் சோழங்கூரி தங்கராசு அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. மாமியா ஊருடா. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுட்டிய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் எங்களும் சார்பாகும் எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் நாங்கள் உள்ளபடி தெரியப்படுத்தும். நன்றி நன்றி. அதனால ஐயா புகழ பாடிடுவோமா? கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. வரலாறு கண்டெடுத்த தெய்வம் யார் ஐயா, வரலாறு கண்டெடுத்த தெய்வம் தான் ஐயா. அவர் வாழ்க்கையே தெய்வீக பிறப்பு தான் ஐயா, தேவர் வாழ்க்கையே தெய்வீக பிறப்பு தான் ஐயா. கள்ளர் மறவர் அகமுடையோர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. பஞ்சமெல்லாம் நெஞ்சம் கொண்டார் தெய்வம் தான் ஐயா, இந்த வாக்காளரை பேரு தந்த திங்கம் தான் ஐயா. பஞ்சமெல்லாம் நெஞ்சம் கொண்டார் தெய்வம் தான் ஐயா, இந்த வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டார் தேவர் தான் ஐயா. வரலாறு கண்டெடுத்த தங்கம் தான் ஐயா, வரலாறு கண்டெடுத்த தங்கம் தான் ஐயா. அவர் வாழ்க்கையே தெய்வீக பிறப்பு தான் ஐயா, தேவர் வாழ்க்கையே தெய்வீக பிறப்பு தான் ஐயா. கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. பிறந்த அன்றே இருந்த நல் பேரறிவாளர் நேதாஜி உடன் இருந்து பித்தனாக வாழ்ந்து வந்தவர். பிறந்த நாளே இருந்த மனித பேரறிவாளர் நேதாஜி உடன் இருந்து பித்தனாக வாழ்ந்து வந்தவர். எக்குளமோ போற்றும் எங்கள் தேவர் மகானே, எக்குளமோ போற்று இந்த தேவர் தான் ஐயா, எக்குளமோ போற்றும் எங்கள் தேவர் மகானே. அவர் முக்குளத்தில் பிறந்து வந்த தெய்வம் தான் ஐயா, தேவர் முக்குளத்தில் பிறந்து வந்த தெய்வம் தான் ஐயா. கள்ளர் மறவர் அகமுடையோர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. ஊருக்காக உழைத்த அந்த உத்தமர் யார் ஐயா, அவர் உக்கிரவாண்டி பெத்தெடுத்த தேவர் தான் ஐயா. இந்த ஊருக்காக உழைத்த மகன் தலைவர் தான் ஐயா, உக்கிரவாண்டி பெத்தெடுத்த தேவர் தான் ஐயா. அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தான் ஐயா, இந்த அகிலமெல்லாம் போட்டுகின்ற தலைவர் தான் ஐயா. அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தான் ஐயா, அவர் ஆப்பநாடு கண்டெடுத்த தெய்வம் தான் ஐயா, தேவர் ஆப்பநாடு கண்டெடுத்த தேவர் தான் ஐயா. கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. அக்டோபர் 30 கூட்டம் கூடுதாம், அங்கு
கூட்டம் தேடி போகுதாம். பால் குடங்கள் தேன் குடங்கள் ஆடி வருகுதாம். பால் குடமும் தேன் குடமும் ஆடி வருகுது. பால் குடமும் தேன் குடமும் ஆடி வருகுதாம். எங்கள் இந்திராணி பெற்றெடுத்த தெய்வத்துக்குத்தான், எங்கள் இந்திராணி பெற்றெடுத்த தெய்வத்துக்குத்தான். கள்ளர் வரவர் அகமுடையோர் கடவுள் தானையா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தெய்வர் தானையா. வரலாறு கண்டெடுத்த தங்கம் தானையா, அவர் வாழ்க்கைய தெய்வீக பிறப்பு தானையா. கள்ளர் வரவர் அகமுடையோர் கடவுள் தானையா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா. நன்றி நன்றி. அருமையான முறையில் சிறப்பாக எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் பவுனாக வேடன் மற்றடிக்கும் அன்பு மகன் தங்கராசு அவர்களுக்கு இந்த பாடலை பாராட்டி ரஜினி என்ற ராமமூர்த்தி அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். நமது அருகாமையில் உள்ள பொதிகுளம் கிராமத்தை சேர்ந்த கதிரேசன் ஆசாரி அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிக்கின்றார். அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு ஐயாமார்களுக்கு எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த இதயம் சார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளகூட தெரியப்படுவது நன்றி நன்றி. ஆகியால் காலம் நேரம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. இந்த காசு இருக்கே, காசு வதற சரி, இந்த காசு இந்த பணத்துல யாரோட படம் இருக்கு? காந்தி தாத்தா படம். இந்த காந்தி தாத்தாவுக்கு நமக்குமே ஒரு ஒத்துமை இருக்கு. ஏய், ஆ? காந்தி தாத்தா உழைச்சது நாட்டுக்கு, நம்ம எல்லாரும் உழைக்கிறது இந்த காந்தி தாத்தா நோட்டுக்கு. இந்த நோட்டு இருந்தா தான் நம்மள எல்லா பேரும் மதிப்பாங்க. சரி, இப்ப அதை கூட விடுங்க. என்ன பெத்த ஆத்தாமாருக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, இப்ப இவங்க கிட்ட ஒரே ஒரு சின்ன 2 வரி கொஸ்டின் மட்டும் கேட்க போறேன். நீங்க டீ குடிக்க வந்துட்டீங்க, அதனால என்ன பெத்த ஆத்தா 50 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். முத வரியை மட்டும் நான் சொல்லுவேனா, 2வது வரியை நீங்க சொல்லுவீங்களா? தைரியமா சொல்லுங்க. நம்ம ஊர்ல வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. என்ன நல்ல கேள்வி. என்ன கேள்விடா? எங்க சொல்லுங்க பாப்போம். மனைவி அமைவதெல்லாம் ஒரு நாள் வாயை திறக்க மாட்டேதுங்களே. நீ ஒரு ஆளாவது என்னைய மதிச்சு சொன்னீங்க நல்லா இருப்ப. ஆனா நாங்க எடுத்து பொம்பளை ஆளுங்கள, நீ கப்பிச்சு போட்டு உட்காரு. அவர் தான் உனக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு. நீ ஒரு ஆளு உட்கார செத்து நல்லா இருப்ப. சரி விடுங்க, நானே சொல்றேன். இத ஒரு பழமொழியா எல்லா ஊருக்கும் சொல்றாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இறைவன் கொடுத்த வரம்னா அப்ப புருஷன் அமைறது என்ன புரோக்கர் கொடுக்குற வரமா? அது இல்லையா? எங்க ஊர்ல ஒரு ஆளு பெருமையா இருக்கு. எங்க ஊர்ல ஒரு ஆளு இப்படித்தான் புரோக்கர் மூலியமா கல்யாணம் முடிச்சா. ஆனா ஒரு கொடுமை நான் கேளுங்க. என்ன? அந்த புரோக்கர் கொஞ்சம் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சரி மக போட்டால காட்டி மாமியால கட்டி வச்சுட்டாங்க. அவனு வச்சு வாழ்றியா? என்ன நான் போய் கேட்டே விட்டு, ஏண்டா மாமியா முறை வருது அதை போய் ஏண்டா இழுத்துக்கிட்டு அப்பதான் அவன் சொல்றியா, போயா பலர் வச்சுட்டு பணியாரம் நல்லா இருக்குங்கிறியா? விளக்க மாதிரி பிஞ்சு கொண்டு விட்டானே பாவத்தை. என் மாமியா தங்கமான மனுஷரா. பேர் என்ன தெரியுமா? பஞ்சவர்ணம். பஞ்சவர்ண கிளி எங்கிட்ட பறந்து போய் தொலைஞ்சிருச்சு. போல இருங்கப்பா, நான் இந்த வாய்ப்பாடை முதல் முடிச்சிடுறேன். நிறைய கதை சொல்லலாம், நேரம் குறைவா இருக்கு. சும்மா இருக்கு. ஒழுக்கமா இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் நமது முதுகுளத்தூர் வட்டம் நமது எந்நகரத்தில் புன்னகரமாக திகழக்கூடிய நமது கிடாத்திற்கை கிராமத்தில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் பங்குனி பொங்கல் உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பாக உங்கள் முன்னால் நமது தெய்வீக திருமகனார் பசுமன் கண்டெடுத்து ஊனா முத்துரமலிங்க தேவரையா சிங்கார கலையரங்கில் பேரையூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் அன்பு சார்ந்த கிராமத்தார்கள் சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் மிகச் சிறப்பாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக நடிக்க காத்துக்கொண்டுடைய சிகாமணிகள் நடிப்பிச நாயகன் நடிப்பிச தென்றல் மதுரை கருப்பாயணி மாநகர் எடுத்த சீமாநகர் போற்றக்கூடிய பொன் முருகதாஸ் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். மற்றும் குயிலினும் மேலான கொக்கில வாணி எங்கு சென்றால் விடக்கூடிய நமது மானாமரியை பார்த்து அருகாமல் இருக்கும் கள்ளிக்குடி மாநகர் கண்டெடுத்து KS மல்லிகா தேவி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக அடிக்க காத்துக்கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவன் சாதிப்பட்டதில் புதுகை மாநகர் மருகாவிற்கும் வீரமங்கல மாநகர் கண்டெடுத்த லே கவிராஜ் அவர்கள் நாரதர் அன்று கலகப்பெருனாக தோன்றுவார். இந்த நாடகத்தில் நடிப்பிசை நாயகன் எங்கு சென்றால் உள்ளே ஊருப்பட்ட வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் போல. அதானே மழை பெஞ்சா இதை காட்டு நிறைய வரும். உட்கார மொழி மிளகா வர காய்தான் எங்க
ஆமாடா சிவி நான் தார் பாயில விரிச்சு கிடக்கல நினைச்சேன். காலையில பாரு சிவப்பு தற்பை நினைச்சு இறங்கட்டும். அருமையான முறையில் நமது ஊருக்குண்டான பெருமையை தனித்துவமான எடுத்துரைக்கும் வகையில் நாடக கலைவுலகத்தில் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ள நமது மண்ணின் மைந்தனமாகிய எந்த ஊருக்கு சென்றாலும் தனது பெயரை ஓங்கி நிலநாட்டு கொடுக்கும் அன்பு பாசமிகு அண்ணன் இந்திய சேஷன் நமது கிடாத்திருக்கை மண்ணின் மைந்தனமாகிய அன்பண்ணார் எம்பி முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பின் பார். ஆசையே அள்ளை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அள்ளை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சூறைக்காற்று மோதினாள் தோழி ஓட்டும் ஈவுமி. சூறைக்காற்று மோதினாள் தோழி ஓட்டும் ஈவுமி. வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பதே கனவு. காலம் வகுத்து பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அள்ளை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவமேலும் காட்டிலே மறக்கும் காதல் தீரிலே. பருவமேலும் காட்டிலே மறக்கும் காதல் தீரிலே. ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை என்றே யார் காணுவார். ஆசையே அள்ளை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்தது வடிவமைத்து வாழ்வது. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்தது வடிவமைத்து வாழ்வது. இளமை மீண்டும் வருமா சுகம் பெறுமா அதிசயம் ஏற்றுமா. காலம் வகுத்து பாதையை என்றே யார் காணுவார். ஆசையே அள்ளை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆ மறுபடியும் சக்கரவர்த்தி அன்பு மகன் முருகன் அவர்களுக்கு நமது பொதிகுளம் கிராமத்தை சேர்ந்த கதிரேசன் ஆசாரி அவர்கள் 50 ரூபாயும், நமது கிடாத்திருக்கை கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் எஸ் வரதராசன் நடத்துனர் அவர்கள் இந்த 500 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். பாடலை பாராட்டி அன்பளிப்பு செய்த அன்பு சகோதரர் பொதிகுளத்தை சேர்ந்த அண்ணே அவன் எங்கே இருந்தாலும் வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்பண்ணன் கதிரேசன் அண்ணனுக்கு மேலும் எனக்கு அன்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு மச்சான் வரதராசன் அவர்களுக்கு என்னுடைய கலைக்கொலசன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் பார்த்துக்கிறேன். இந்த பொதிகுல குரூப் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே தானே இருக்கு. இங்கே இல்லை நமக்குன்னு இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் எல்லா நடிகருக்கும் கொடுப்பாரு. எங்கனாலும் அந்த மனப்பான்மை வேணும் இல்லையா? அதைத்தான் நான் பார்த்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அங்கேயும் வந்து சொல்லி ஆயல் அருமையான ஒரு பாடல், பழைய பாடல் தான். ஆசையே அலை போல நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஆடிடுவோம். ஓடம் ஓடம்னு என்னங்க? என்ன கப்பல் தான். ஒரு தானே கப்பல் தான் இது இந்த
சரி, படகு கப்பல் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். தோணின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட பேர் இருக்கு மச்சான். கப்பல் என்பது எல்லா பேருக்கும் பொதுவானதே. அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்ற விதம் தான் முக்கியம். ஒரு ஆளு சரி ஒரு ஒரு 3 பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பெத்திருந்திருக்கு. 3 பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை. ஆமா, ஒரு அம்மா 3 பொம்பளை பிள்ளை பெத்திருந்திருக்கு. சரி 3 பொம்பளை பிள்ளையுமே கட்டி கொடுத்துருச்சு. இப்ப இந்த அம்மாவும் இந்த புருஷன் மட்டும் தான் தனியா இருக்காங்க. இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம். என்ன 3 பொம்பளை பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டோம். ஆமா 3 மருமைங்க வந்துட்டாங்க. சரி இந்த 3 மருமையில எந்த மருமையை நம்ம மேல பாசமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. ஓ பாத்தியா அப்படின்னு இந்த மாமியா ஒரு திட்டத்தை போடுது. சரி எந்த மருமையை அதிகமா பாசம் வச்சிருக்கானோ அவனுக்கு நல்ல பல்கா ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம், கவனிச்சு விடுவோம், சொத்துக்கத்தை கவனிச்சு அப்படின்னு திட்டம் போட்டுருச்சு. சரி மூத்த மருமனுக்கு போன் அடிக்குது. மருமகனே உடனே வீட்டுக்கு வாங்க. அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்துச்சு. சரி வீட்டுக்கு வந்துட்டா என்னங்க அத்தை, எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுவீங்களா? சொல்லுங்க அத்தை, எனக்கு நடு கடல்ல இருந்து கரையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கடல்ல இருந்து கரையை பார்க்கணும் ஆசையா இருந்திருக்கு. சரி இது என்னத்த வாங்கத்த அப்படின்னு கப்பல்ல கூட்டி வச்சு நாடு கடல்ல போய் அத்தை கரையை பாருங்க அத்தைன்றியா. சரி இப்பதான் மாமியா மருமனுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த கப்பல் முனையில உட்காந்து அப்படியே உட்காந்து ஓரத்துல விழுகிற மாதிரி கடலுக்குள்ள விழுங்க. சரி கடல்ல விழுந்துச்சு. விழுந்த உடனே மருமைய பதறி போய் அத்தி மாமியா உள்ள விழுச்சோன்னு உள்ள குதிச்ச மாமியால தூடுது கரை ஏத்திட்டான். பரவாயில்ல மாமியாளுக்கு சந்தோஷம். மூத்த மருமே நம்ம மேல இப்படி பிரியமா இருக்கானே. சரி உடனே வீட்டுக்கு கூட்டி போனா வீட்டு வாசல்ல பெரிய கார் ஒண்ணு நிக்குது. சரி ஒரு கார் ஒண்ணு நிக்குது. மருமகனே என்னங்க அத்தைய காப்பாத்துறதுக்கு கிஃப்ட் ஓடிட்டு போங்க, கார் எடுத்துங்க. சந்தோஷத்துல எடுத்து ஓடிட்டான். சரி ரெண்டாவது மருமனுக்கு போன் அடிக்குது. மருமகனே எங்க இருக்கியா வாங்க. அவனு வந்துட்டான். என்னங்க சொல்லுங்க எனக்கு கடல்ல இருந்து கரையை பார்க்கணும். மறுபடியும் அதே போல டெஸ்ட் தானே. இதே போல இவனும் கூட்டி போறியா? அதே போல ஓரத்துல உட்கார மாதிரி உட்காருது விழுகுது. சரி அவனும் காப்பாத்திரியா. அவனுக்கு வீட்டுல ஒரு கார் ரெடியா நிக்குது. பரிசு கொடுத்தாச்சு. தூக்கிட்டு ஓடிட்டான். சரி இந்த 3வது ஒரு மருமை இருக்கா பாருங்க. ஆமா அவன் கொஞ்சம் நம்மள போல கொஞ்சம் கிரிமினல் உன்னை மாதிரி சுழி சரியில்லாதவன். சரி இவனுக்கு போன் அடிக்குது. மருமகனே எங்க இருக்க? இந்த வந்துட்ட என்ன வந்துட்ட சொல்லி தொலைங்க. மருமகனே கடல்ல இருந்து கரையை பார்க்கணும். சரி இவனும் கூட்டி போயிட்டியா. அவங்க கிட்ட பண்ண மாதிரியே இவங்க கிட்டயும் முனியில உட்காந்து விழுகிற மாதிரி விழுக. சரி அவங்க ரெண்டு காப்பாத்துறாங்க. இவன் கிரிமினல். ஆமா மாமியா கடலுக்குள்ள விழுக. சரி கப்பல கரையை திருப்பிட்டியா. ஓடி லூசு முண்ட செத்தா சாவுன்னு திருப்பிட்டு போய் வீட்டுக்கு போனா அவங்க 2 பேத்த விட இவனுக்கு பெரிய இனோவா காரே நிக்குது. என்னடா அது? அவங்க 2 பேத்துக்கு மாமியா வாங்கி கொடுத்துச்சு. இந்த லூசு முண்ட செத்து போயிட்டா. இவனுக்கு எப்படி கார் வாங்கி? எப்படி கார் வந்திருக்கு? கடைசில பார்த்தா மாமனார் மருமகனோட கிஃப்ட்னு மாமனார் கொடுக்கறியா. இந்த லூசு முண்ட தொலைச்சதுக்கு ரொம்ப நன்றி மருமகன். மாமனார் அப்ப எத்தனை நாள் அவன் தொலை தாங்காம கூட வந்திருப்பான் பாத்துக்கங்க. இப்படிதான் நிறைய பேர் சொல்ல மாட்டாப்ல இருக்காங்க. சொன்னா செருப்படி வாங்குமே சோறு கிடைக்காது. ஆனா மாமியா பிரச்சனை இல்ல, மாமனார் பிரச்சனை இல்ல. சரி எனக்கு உனக்கு ஒரு பிரச்சனை. மாமியாவும் போட்டு தள்ளிட்டேன், மாமனாரையும் போட்டு தள்ளிட்டேன். அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம மனசு அப்படி மனசு வச்சேன் கவலைப்படாம இருக்கணும். நம்ம தானே மாமியார் பழம் கொள்ளணும். இந்த நாடகத்திற்கு அருமையாக மிருதங்க மிஸ் கொடுக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசுகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய சிறு வயதிலிருந்து மியூசிக் காலேஜ் முறையாக பயின்று பிறவி கலைஞனாக திகழக்கூடிய அன்பு மைத்துனர் புது மாப்பிள்ளை சிவகங்கை மாவட்டம். அவை என்னைக்கு 16 தாண்டா மார்க்கண்டேய மணிக்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தப்பி நின்றுள்ள.
நெஞ்சார்ந்த நன்றிகளை உள்ளவங்களே சக்கரவர்த்தி தம்பி என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு நம்ம பொதுகுளம் கிராமத்தை சேர்ந்த கதிரேசன் ஆசாரி அவர்கள் அந்த 50 ரூபாய் பண்ணியிருக்கின்றார். இங்கே மிருதவாதிக்கு அன்பர் தம்பி அவர்களை பாராட்டி அன்பளிப்பு செய்த அன்பு கதிரேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு உறுதுணையாக இங்கே ஆள்ரோஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகர மாநகர் கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் ஆள்ரூம் நடு சைடு ரூம். சிறப்பாக தாயின் தினமாக விளங்கக்கூடிய அன்பு மாமா நமது கமுதி அருகாமல் இருக்கும் இடைச்சூர்ணி மாநகர் எடுத்த அன்பு மாமா வெற்றிவேல் அவர்கள் சீனன் தாளம். நன்றி. சாப்பாடு ஏற்பாடு அருமையாக ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்நாடத்திற்கு அருமையாக நமது ஊரையே சிறப்பாக அலங்கரித்து சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது கிடாத்திருக்கை மாநகர் எடுத்த உரிமைக்கே அழகுமலை அவர்கள் அமைப்பில் ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் அருமையாக சிறப்பான முறையில் நாடக நடிகர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தெல்ல தெளிவாக அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அத்தனை அன்பு நல் உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு நாடகத்துக்கு
இதய துடிப்பே மைக் செட்டு தான். கண்டிப்பா ஒரு நாடக ஒளிபரப்பு தானே முக்கியம். டிஎம் சவுந்தரராஜனே பாடினாலும் மைக் செட் நல்லா இருந்தாத்தேன். அருமையான முறையில் நன்றி படத்தை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் அந்த சிரிச்ச முகம்தாங்க. மற்றும் எங்களை போன்ற நாடக கலைஞர்களை உள்நாடு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய நமது எனது அன்பு உடன் பிறப்பு கண்டிலால் மாநகர கண்டிடத்த அன்பண்ணா தங்கப்பாண்டி அவர்கள் சார்பாகவும் மற்றும் நாதன் அன்பு யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றியில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒத்த வீடியோல உன்னை ஊரே வயிறாகிற கேள்விப்பட்டேன். அதான் ஒரு பொம்பளை வேஷம் போட்டு கொடுத்து பரவாயில்ல, எல்லா வீடியோலையும் உன ஆம்பளை மாதிரியே காட்டிடுறீங்க பார்த்தீங்களா? அதே இது உலக லோக்கல்னே கெடுத்துருவேன். அருமையான முறையில் அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்நாடகத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் கடாத்திருக்கை மாநகரம் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்புள்ளமாக திகழக்கூடிய உங்கள் முன்னால் 6 நிமிஷம் கொண்டிருக்கும் நமது மண்ணின் மைந்தனுமாகிய நமது ஊருக்குண்டான பெருமையை உலகெங்கிலும் எடுத்திருக்கக்கூடிய கடாத்திருக்கை மாநகரம் எடுத்த அன்பண்ணார் ஆர்மோனிஸ் எம்பி முருகன் அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்று தெரிந்து கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டியமாட காத்து கொடுக்கும் மங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி புதுக்கோட்டையே கண்டெடுத்த புண்ணியவதி. இது புண்ணியவதி இல்ல, வேற நம்ம பண்ணின விதி. அப்பேற்பட்ட முறை வந்திருக்கும் ராத்திரி குத்து ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ராத்திரி குத்து ராதா தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது ஒக்கிடும் எண்ணங்கள் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மங்கை நான் கண்ணித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை முன்னித்தேன் தாமரை கண்ணங்கள் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி என்ன மச்சா இங்கே மிருதங்க வாசிக்க அன்பு ஜெயராஜ் அவர்களை பாராட்டி கடாத்திரிக்கை கிராமத்தை சேர்ந்த ஆட்டு வியாபாரி மூர்த்தி மச்சான் அவர் ஒரு ராஜ நடிகர் அன்பு மச்சான் சார்பாக 100 ரூபாய் அனுப்பி செல்வார்கள். போலபாத்திய மாட்டான் சகோதரர் மதன்ராஜ் அவர்களுக்கு நமது பொதியுல கிராமத்தை சேர்ந்த கதிரேசன் ஆசாரி அவர்கள் 500 ரூபாய் அன்பளிக்கின்றார். அண்ணே இங்கேயே போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்காப்ல நினைக்கிறேன். ஒன்று நாளைக்கு காலையில் பொதியுலம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போகல என்ன மறைச்சிக்குவாரு. எனக்கு என்னமோ போன சமத்துல ஜெயராசு மதன்ராசு புருஷன் பண்ற எதிர்பார்க்க போலப்பா. எல்லங்க அழியுதரா சண்டாளங்களா. சரி சரி இருக்கட்டும். ஏய் அதனால நீ விளங்காதல இருக்காங்க. அதனால நன்றியில தெரியப்படுதா வாய முருங்கப்பா. அதனால இந்த நாடகத்திற்கு அவர் ஒத்த கமெண்ட் தாண்டா இன்ஸ்டாகிராம்ல போட்டாரு மனுஷன். அதுக்கு ஒரு 150 பேர் கமெண்ட் போட்டு விட்டு கிளிக்கிறா என்ன போட்டு தானே இருக்கட்டும். எல்லாமே ஒரு நன்றி தான். ஆகையால் உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக்கொண்டிருப்போம் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன்குடி என்ற குட்டி கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை எடுத்துக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகம் அழைச்சு வரேன். ஒரு அளவுக்கு மீறி பபுனுக்காரர் நிற்க கூடாது. அதனால எப்படி பார்த்தீங்கன்னா இந்து மதம் பெற்றெடுக்க
இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க, கிறிஸ்துவ மதம் கல்வி தர, மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்துராமலிங்க தேவரனும் ராஜா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கண்ட ஓவியமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கண்ட ஓவியமே. எங்கள் சேது நாடு கண்டு எடுத்து சீதனமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. எங்கள் சேது நாடு கண்டு எடுத்து செவியமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கண்ட ஓவியமே. ஹரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா, அவர்தம் நிலங்களை உழைதிட கொடுத்தவரா. ஹரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா, அவர்தம் நிலங்களை உழைதிட கொடுத்தவரா. அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா, அவர் கல்வி பயல வசதி வள செய்தவரா. தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா, அவர் கல்வி பயல வசதி வள செய்தவரா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. அயல்நாட்டு மக்களோட வாழ்க்கையில் வாழ்ந்தாரு, அவர் தென்னாட்டில் போர் புரிய சிறப்பினை பெற்றாரு. வடநாட்டு மக்களோட வாழ்க்கையில் வாழ்ந்தாரு, தென்னாட்டில் போர் புரிய சிறப்பினை பெற்றாரு. தேவர் 55 வயது வரை வாழ்ந்தாரு, அதில் 5 ஒரு பகுதி சிறையும் கண்டாரு. தேவர் 55 வயது வரை வந்தாரு, அதில் 5 ஒரு பகுதி சிறையும் கண்டாரு. தென்னகத்தின் மன்னவராய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. ஏழைகள் சிரிப்பினில் இறைவன் வாழ்கிறார், தேவர் முருகன் அருளாய் பொழிகிறார். ஏழைகள் சிரிப்பினில் இறைவன் வாழ்கிறார், தேவர் என்றும் மக்கள் வாழ்கிறார். நம் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு, பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு. தேவர் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு, பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. எங்கள் சேது நாடு கண்டு எடுத்த சீதனமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. எங்கள் சேது நாடு கண்டு எடுத்த சீதனமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. கிடாத்திருக்கை என்னும் ஊரு முத்துமாரியம்மன் பாரு, வணங்கி வரும் மக்களுக்கு வரமொழிக்கும் தெய்வம் பாரு. கிடாத்திருக்கை என்னும் ஊரு முத்துமாரியம்மன் பாரு, வணங்கி வரும் பக்தருக்கு வாழ்வு தரும் தெய்வம் பாரு. கிடாத்திருக்கை என்னும் ஊரு. ஊருக்கு வடபுறத்தில் ஒய்யாரமாயிருக்கும் பாரு, ஊருக்கு வடபுறத்தில் ஒய்யாரமாயிருக்கும் தெய்வம், உண்மையோடு வணங்குவோர்க்கு அள்ளி தரும்
ஊரு. மஞ்சள் காரி கட்டுது பாரு மாவிளக்கு போடுது பாரு, மஞ்சள் காரி கட்டுது பாரு மாவிளக்கு போடும் பாரு, மக்கள் கூட்டம் மலையடையாய் வந்து வணங்குது பாரு. மஞ்சள் காரி உடுத்துது பாரு மாவிளக்கு போடுது பாரு, மக்கள் கூட்டம் மலையடையாய் ஓடி வந்து பெருகுது பாரு. அக்கினி சட்டி ஏந்தி வந்து ஆடி வரும் பக்தர் பாரு, அக்கினி சட்டி ஏந்தி ஆடி வரும் தெய்வம் பாரு. அங்கையாய் அம்மனுக்கு நடக்குது ராத்திரிக்கே என்னும் ஊரு முத்துமாரி அம்மன் பாரு, வணங்கி வரும் மக்களுக்கு வரமொழிக்கும் தெய்வம் பாரு. ராத்திரிக்கே என்னும் ஊரு. முதுகுளத்து தாழுகாவி ராத்திரிக்கு கிராமத்திலே, முதுகுளத்து தாழுகாவி ராத்திரிக்கு கிராமத்திலே, முத்துமாரி அம்மனுக்கு 7 நாள் திருவிழாவாரு. முதுகுளத்து தாழுகாவி ராத்திரிக்கு என்னும் ஊரு, முத்துமாரி அம்மனுக்கு 7 நாள் திருவிழாவாரு. பக்தியுள்ள வணங்குது பாரு, பதுமையோடு வணங்குது பாரு, பக்தியுடன் வணங்குது பாரு, சக்தியோடு வணங்குது பாரு, பாதம் தொட்டு வணங்கு ஓட்டு பக்தியிலும் இருக்குது பாரு. ராத்திரிக்கே என்னும் ஊரு முத்துமாரி அம்மன் பாரு, வணங்கி வரும் மக்களுக்கு வரமொழிக்கும் தெய்வம் பாரு. ராத்திரிக்கே என்னும் ஊரு. வேப்பிள்ளை காரியம்மா விந்தையுள்ள தெய்வம் அம்மா, வேப்பிள்ளை காரியம்மா விந்தை உள்ள தெய்வம் அம்மா, விண்ணுலகம் வணங்குகின்ற சக்தியுள்ளம் பெருகுதம்மா. வேப்பிள்ளை காரியம்மா விந்தை உள்ள தெய்வம் அம்மா, விண்ணுலகம் வணங்குகின்ற சக்தியுள்ள தெய்வம் அம்மா. அம்மன் அருள் பெருகுது பாரு ஆதிவரா சக்தி பாரு, அம்மன் அருள் பெருகுது பாரு ஆதிவரா சக்தி பாரு. கண்ணிக்குள்ள பெருமா சாமி எழுதுங்கவி என்று ராத்திரிக்கே என்று